நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் கதிர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து கதிர் நிரபராதி என்று பாண்டியன் குடும்பம் நிரூபிக்க போராடுகிறது. பாண்டியன் ஸ்டோர் 1 தொடர் அண்ணன் தம்பிகள் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சீரியல் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து பாண்டியன் ஸ்டோர் 2 தொடர் ஆரம்பமானது. இது அப்பா மகன்களின் கதையாக இருந்து வருகிறது. கதிர் ஒரு பெண்ணை கடத்திவிட்டார் என்று சொல்லி போலீசார் அவரை கைது செய்கிறார்கள். இதனை பார்த்து கொண்டிருந்த கோமதி அண்ணன்கள் இவர்கள் புதிதாக கடத்தல் தொழில் செய்கிறார்கள் என்று வாயை விட பாண்டியன் கோபத்தில் அடிக்கப் போகிறார். உடனே மீனா தடுத்து விட்டார். பின் கோமதி தன்னுடைய அண்ணன்கள் இடம் ரொம்ப எமோஷனலாக தன்னுடைய மகனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் எதுக்குமே மனம் இறங்கவில்லை. கடைசியில் பாண்டியன் என் மகன் மீது எந்த தவறுமில்லை என்று நிரூபித்து வெளியே கூட்டி வருவேன் என்று சமாள் விட்டார். போலீஸ் ஸ்டேஷனில் கதிரை போலீஸ் அடி என்று அடிக்கின்றனர். கதிர் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லை. பயங்கரமாக துன்புறுத்தி வருகின்றனர். இன்னொரு பக்கம் கதிரின் நிலைமையை நினைத்து கோமதி அழுது புலம்பிக் கொண்டிருக்க மீனா தங்கமயில் ஆறுதல் சொல்லியிருந்தார்கள். ராஜி தன்னுடைய கணவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்கிறார். வக்கீல் பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்கிறார். கதிரை பார்த்தவுடன் பாண்டியன் மிகவும் எமோஷனல் ஆகிறார். அப்போது ராஜியின் சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறார். அப்போது அவர் பாண்டியன் குடும்பத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேச வக்கீல் பாண்டியனை சரவணன் கடைக்கு போனார். இதனால் போலீஸ் பாண்டியன் குடும்பத்தை வெளியே அனுப்பிவிட்டது. இதற்கிடையே கதிர் நான் கடத்தியதாக கூறிய அந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்தால்தான் உண்மை வெளியே வரும் என்று செந்திலிடம் ஐடியா கூறுகிறார். இந்த நிலையில் இன்றைய பிரேமோவாவில் ராஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறார். அப்போது போலீஸ் இவனை நம்பியா போனாய், இவன் ரொம்ப மோசமானவன் என்று கூறுகிறார். அவன் எந்த பெண்ணையும் கடத்தவில்லை என்று கதிருக்கு சப்போர்ட் செய்து பேசுகிறார் ராஜி. அந்த சமயம் பார்த்து செந்தில் சரவணன் இருவருமே கதிர் கடத்தியதாக சொன்ன பெண்ணை அழைத்து வருகிறார்கள். அந்த பெண் உண்மையை கூற கதிரை போலீஸ் விட்டுவிடுகிறது. மேலும் பாண்டியன் போலீஸை திட்டுகிறார். விஜய் டிவியில் டிஆர்பி டாப்பில் இருக்கும் தொடர்களில் ஒன்று பாண்டியன் ஸ்டோர்ஸ். முதல் சீசன் வெற்றிகரமாக முடிவடைய இரண்டாவது சீசன் எப்போதோ தொடங்கப்பட்டு இப்போது ரசிகர்களின் பேராதரவையும் பெற்று வருகிறது. இப்போது கதையில் பாண்டியனின் மகன் குழலி வீட்டு பிரச்சினை தான் முக்கியமாக செல்கிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தில் நடித்த சில நடிகர்கள் நடிக்கிறார்கள். இரண்டாம் பாகத்தில் அப்பா மகன்களின் பாசத்தை உணர்த்தும் வகையில் கதை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. மீண்டும் சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.